Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. ஜேசன் சஞ்சய். ஸோ அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அஃபிஷியலாகவே வந்து ஒரு டைட்டில் டீசர் வந்து விட்டுருக்காங்க. நாம் பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு சொன்ன செய்தி தான் இப்போ வந்து ஊடகங்கள் வந்து அஃபிஷியல் செய்தியாக வந்துட்டு இருக்கு. என்னன்னு புரிய நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்தியை விட அதில் என்ன முக்கியமான விஷயம்னா அந்த செய்தி எப்படி நமக்கு தெரிய வந்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்பு, விஷால், தனுஷ் இவங்க மேலெல்லாம் வந்து ரெட் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ரெட் கார்டு லிஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கையில். சிம்பு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டணும், இல்லை இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இப்போ அடுத்ததாக வந்து பெரிய படம் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு புஷ்பா 2 தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பக்கம் வந்து சொல்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 டைம்ஸ் வந்து எதிர்பார்ப்பு ஜனங்கிட்ட இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஏஆர் ரகுமான் அவங்களோட ஒய்ஃப் சாய்ரா பானு இவங்க 2 பேரும் வந்து விவாகரத்துக்கு பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்தது. இதை ஒட்டி சமூக ஊடகங்களில் அவங்க ஒரு கதை வந்து எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய. அதே மாதிரி தான் வந்து நிறைய ரீசெண்டான விவாகரத்தில் வந்து இப்போ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. தனுஷ், ஐஸ்வர்யா, ஸோ இவங்க 2 பேரும் வந்து சேர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஏஆர் ரகுமானோட அவங்களோட விஷயத்துல வந்து அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து மொத்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லோருமே என்ன நினச்சாங்கன்னா, தனுஷ் ஐஸ்வர்யா கூட திரும்பவும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. அதுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்ததாக கூட நாம் கூட நம்ம நிகழ்ச்சிகள் பலதில் பேசணும். இது எல்லாம் மீறி அப்படிப்பட்ட ஒரு முடிவு அவங்க எடுத்தது அப்படின்றது நிஜமாகவே துரதிருஷ்டவசமான ஒரு விஷயந்தான். என்னென்னா, பிள்ளைகள் வேறு இருக்கிறதுனால, வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலத்தையாவது மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றா சேர்ந்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அந்த விஷயத்தில் ஏஆர் ரகுமான் தம்பதிகள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டுருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேர்ட்டையுமே நம்ம பார்க்கணும். இந்த விவாகரத்து செய்தி வந்த நாள்லேருந்தே ஏஆர் ரகுமானுக்கே ஒரு ஸ்லைட் ஒரு அதிர்ச்சியாக தான் அந்த தகவல் இருந்தது. அவர் கூட ஏஆர் சாய்ரா பிரேக்கப் தான் போட்டிருந்தாரே தவிர டிவோர்ஸ் போடல. அதுக்கு வந்து ஒரு மனசங்கடமாக தான் இருந்தது. அவங்களும் வந்து என்னுடைய உடல்நிலை காரணமாக தான் என்ன அப்படி ஒரு முடிவை நான் எடுத்தனே தவிர, ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு பக்கா ஜென்டில்மேனை பார்க்க முடியாது, ஒரு அற்புதமான மனிதர் அப்படின்னு அந்த வைப்பே பெட்டராக இருந்தது. அதனால் இதையெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவங்க வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சமரசத்துக்கு வந்து என்னுடைய கிளைண்ட் எப்போவுமே தயாராக தான் இருக்காங்கன்னு அவங்க ஏஆர் ரஹ்மானுடைய மனைவியுடைய வக்கீலும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவிலேயே அவங்க மீண்டும் சேருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் நான் பார்க்குறேன். ஜேசன் சஞ்சய், ஸோ அவர் வந்து சந்தீப் கிஷனோட தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவரோட தான் படம் பண்ண போறாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அஃபிஷியலாகவே வந்து ஒரு டைட்டில் டீசர் வந்து விட்டுருக்காங்க. நம்ம சமீபத்தில் சொன்ன செய்தி, சந்தீப் கிருஷ்ணனும் விஜயனுடைய பையனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்றது நாம் பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு சொன்ன செய்தி தான் இப்போ வந்து ஊடகங்களில் வந்து அஃபிஷியல் செய்தியாக வந்துட்டுருக்கு. என்னன்னு புரிய நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் திருமணம் இதை பற்றி நாம் வந்து 1.5 வருடங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டோம் நம்முடைய நிகழ்ச்சியில். அப்போ வந்து இது யாருமே எடுத்துக்கல. கீர்த்தி சுரேஷ் இந்த நடிகரை கல்யாணம் பண்ண போகிறார், அந்த நடிகரை கல்யாணம் பண்ண போகிறான்னு செய்தி வந்த போது கூட நாம் திடமாக சொன்னோம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தர் காதலிக்கிறாங்க, அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு அந்த செய்தி இருக்குது. அந்த செய்தியை விட அதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த செய்தி எப்படி நமக்கு தெரிய வந்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். விஷாலுக்கு அவங்க வீட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு காலகட்டத்தில் பெண் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சண்டை கோழி 2ல் கீர்த்தி சுரேஷோட நடிச்சிட்டு இருந்தார். கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் குடும்ப பாங்கான முகம், அவங்களுக்கு பழக்கத்துலேயும் ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்படி ஒரு மருமகம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணம் வந்து விஷாலுடைய அப்பா அம்மாவுக்கு இருந்தது. ஓகே, விஷால் அப்பா அம்மா வந்து நம்ம லிங்குசாமியுடைய குடும்பத்தோட நல்ல நெருக்கமாக பழகக்கூடியவங்க. அதனால் ஒரு நாள் லிங்குசாமி சந்தித்து விஷாலுக்கு வந்து கீர்த்தி சுரேஷை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு தான் அவங்க நல்லா
பழக்கமாச்சு. அதனால் நீங்கள் ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க, ஓகேன்னா நம்ம கல்யாணத்தை பேசி முடிச்சிடலான்னு லிங்குசாமிகிட்ட சொல்லியிருக்காங்க. லிங்குசாமி பொறுத்த வரைக்கும் விஷால் குடும்பத்தினரோட நல்ல நெருக்கம், விஷாலோட ரொம்ப நல்ல நெருக்கம் இருக்குது. அதனால் விஷாலுக்கு நம்ம மூலம் ஒரு திருமணம் இருந்தால் நல்லது தானேன்னு இவரும் கீர்த்தி சுரேஷை அப்ரோச் பண்ணி இது மாதிரி விஷால் உங்கள் வீட்டில் விஷால் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, வாட் இஸ் யுவர் ஐடியான்னு கேட்டப்போ தான் கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருப்பாங்க, சாரி சார், நான் வந்து பல வருடங்களாக ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்படித்தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன், நிச்சயமாக கீர்த்தி சுரேஷ் வேறு நடிகரை கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை, அவங்க காதலரை தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு. இன்றைக்கி அதை நம்ம மாநிலத்தில் இல்லாமல் அக்கட தேசத்தில் போய் உறுதி செய்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். சிம்பு, விஷால், தனுஷ் இவங்க மேலெல்லாம் ரெட் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரெட் கார்டு லிஸ்ட் ஃபுல்லாக வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கையில் பட்டியலாக. இதில் விஷாலுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது போன வாரம் தெளிவாகவே நம்ம பேசியிருந்தோம். சிம்பு அவர்கள் பற்றி இப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பு மேலே ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வேல்ஸோட அவர் ஒரு படம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேல்ஸ் கோர்ட்ல இந்த பிரச்சனையை தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்ல நீங்க அவரோட கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அதனால அவரு உங்களுக்கு படம் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை, ஸோ வேணும்னா இன்னொரு நீங்க புது படம் வச்சு அவரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு பிரச்சனை இப்போ சிம்பு மேல கிடையாது. அப்புறம் மைக்கேல் ராயப்பன், ஸோ அவருமே இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிம்பு மேல இந்த ரெட் கார்டு பிரச்சனைன்றது கிடையாது. ஸோ அவரோட லைன் அப்ன்றது ரொம்ப தெளிவா இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்தோட இப்போ ஒரு படம் பண்ண போறாரு, அதுக்கான ப்ரோமோ ஷூட்லாம் பண்ணாங்க. அடுத்ததா அவர் பண்ண போற படம் எது அப்படின்னா இந்த படம் தான், தேசிங்க பெரியசாமி படம். சம்மர்ல கன்ஃபார்மா அதை ஸ்டார்ட் பண்றாங்களாம். அப்படி ஒரு ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து சிம்பு என்ன பண்றாரு அப்படின்னா ஜூட் ஆண்டோ, நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா 2018 டைரக்டர், ஸோ அவரோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, அந்த பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ஸோ சுதா கொங்காராவோட கன்ஃபார்மா ஒரு படம் பண்றாரு அடுத்து. ஸோ இப்போ சுதா கொங்காரா புறநானூறு அடுத்ததா பண்ண போறாங்க. ஸோ சுதா கொங்காரா இதை முடிச்சுட்டு சிம்பு இதை முடிச்சுட்டு வர்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா இந்த ப்ராஜெக்ட் இப்போ பேச்சுவார்த்தை நடந்ததுல முன்னாடியே ஆல்ரெடி இந்த கதையை சுதா கொங்காரா சொல்லியிருக்காங்க சிம்பு கிட்ட. ஸோ இதை யார் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாங்க அப்படின்னா, பொம்பாலயா ஃபிலிம்ஸ் பண்றதா இருந்தாங்களாம். ஸோ பட் அது நடக்காம போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறமே இந்த ப்ராஜெக்டை யார் பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டா திருமணமாச்சுல ப்ரொடியூசர், இட்லி கடை ப்ரொடியூசர், ஸோ ஆகாஷ், முன்னாடியே சொன்னவர் தான் பண்ண போறாரு. ஸோ அவர் தான் பண்ண போறாராம். அதனால சிம்பு மேல இந்த ரெட் கார்டு அப்படின்றது இன்டர்நெட்ல தான் உலாவிட்டு இருக்கு. அவரோட லைனப்லாம் தெளிவா இருக்கு அப்படின்றது அவங்க தரப்புல சொல்றாங்க. சிம்பு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டணும், இல்லை இந்த வதந்திகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா முதல்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பை ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய படங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கே தவிர இது வரைக்கும் எந்த படத்துடைய படப்பிடிப்பும் ஆரம்பிக்கல. அதுதான் இது போன்ற செய்திகள் அதிகமாக வெளியில சுற்றி வர்றதுக்கு முக்கியமான காரணம். அதை பண்ணிட்டாருனாவே இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா அஸ்வத் மாரிமுத்து இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணார் இல்லையா, ஸோ இது ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா, டிராகனோட ஷூட் இன்னும் முடியாம இருக்கு. ஸோ இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்ததாக அவங்க பண்ணக்கூடிய படமே ஏஜிஎஸ்ல இருந்து இந்த சிம்புவோட படத்தை தான் பண்ண போறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் சொன்னாங்க. என்னன்னா, அஸ்வத் மாரிமுத்து முன்னாடியே சிம்பு கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிராகன் கமிட் ஆகி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு ஸ்பாட்ல அர்ச்சனா வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது ஒரு கதையை சொல்லியிருக்காரு, நல்லா இருக்கே அப்படிங்கும்போது ஆல்ரெடி சிம்பு சாருக்கு சொன்ன கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இமீடியட்டா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராகனோட அந்த பிரேக் ஷெடியூல்ல இருக்கும் போது இந்த ப்ரோமோ ஷூட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜிஎஸ்மே இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ரைடாவே நினைக்கிறாங்க. இந்த படம் நம்ம கம்பெனில வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு விரும்புறாங்க. வெரி குட் சார். இப்போ சிம்புவோட லைனப்லாம் இவங்க வரிசையா சொன்னாங்க. நீங்க யாரது லைனப் வச்சிருக்கீங்க? அத த்ரிஷா சொல்லிட்டாங்களே லைனப். த்ரிஷா லைனப் சொல்லிட்டு நான் அடுத்து இவரு சிவகார்த்திகேயன் முக்கியமான ஒருத்தர், அவரை மறந்துட்டா எப்படி? அவரை அடுத்ததா சுதா கொங்காராவோட புறநானூர்ல நடிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். சிபி சக்கரவர்த்தியோடது 2-3 வருஷம் தள்ளி போகுமோ அப்படின்னு ஒரு குவெஸ்டின்லாம் இருந்துச்சு. ஆனா ஏஆர் முருகதாஸோட இந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்ததா உடனே சிபி சக்கரவர்த்தி கூட சேர்ந்துதான் நெக்ஸ்ட் படத்தை அவர் பண்ண போறாராம். அதுக்கு அடுத்துதான் புறநானூறு படத்துல அவங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது சிவகார்த்திகேயன் லைனப்பில் உள்ள பாசிட்டிவான விஷயம். நான் இதில் என்ன பார்க்குறேன்னா சிவகார்த்திகேயனும் வெங்கட்பிரபுவும் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதா இருந்தது. கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அந்த முக்கியத்துவம்லாம் கொடுக்கப்படுறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருந்ததெல்லாம் கூட அப்போ எல்லாரும் பேசினாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்ட் எங்கே நிற்குது அப்படின்னு தான் தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிவிட்டு சுதா கொங்காரா படத்தையும் பண்ணிட்டு வர்றதா இருந்தால் நிச்சயமாக ஒரு வருடம் ஆகிடும். 25 வருஷம் 25
எண்டில் தான் வரும். அது வரைக்கும் வெங்கட் பிரபு காத்திருக்க போகிறா இல்லை அவர் யாரோட இணைஞ்சு படம் பண்ண போகிறார் அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின். சார் அடுத்ததா இப்போ ஆக்ட்ரஸ் ரேவதி அவங்க ஹிந்திலலாம் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ் படங்கள் ஏன் டைரக்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது. ரேவதிக்கு வந்து தமிழ் படம் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் எண்ணம் கிடையாது. சரியான வாய்ப்புகள் அமையலை. இப்போ ஒரு வாய்ப்பு அமைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரேவதி வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து பிரியாமணி தான் கதாநாயகி. பல முக்கியமான நட்சத்திரம் நடிக்கிறாங்க. தயாரிப்பாளர் சிவா கூட நடிக்கிறாரு, சம்பத் நடிக்கிறார் முக்கியமான கதாபாத்திரத்தில். அந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு பிரியாமணி வந்திருந்த போது பிரியாமணியும் ரேவதியும் பாரதி ராஜா சந்திக்க போயிருக்காங்க. 2 பேரையுமே அறிமுகம் பண்ணது பாரதி ராஜா தானே. அவரை நல்லா விசாரிச்சுட்டு அவரோட பேசிட்டு இருக்கும்போது ரேவதி ஒரு சூப்பர் ஐடியா வந்து பாரதி ராஜாட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதித்தாங்க, நான் இது வரைக்கும் தமிழில் டைரக்ட் பண்ணல, முதல் படம் உங்கள் கதை என்னுடைய டைரக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கதை கிராமத்து கதையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அறிமுகமானது கிராமத்து கதை, நீங்கள் கிராமத்து கதையில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அது மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணால் நிச்சயமாக எனக்கு பேர் வாங்கி தரோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பாரதி ராஜாட்ட கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முயற்சி வெற்றி பெற்றால் நிச்சயமாக வந்து ஒரு புது முயற்சியாக இருக்கும். கதை பாரதி ராஜா, டைரக்ஷன் ரேவதி அப்படின்னு வரும்போது வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த படத்துக்கு போய் ஜனங்கக்கிட்ட ரீச் ஆகிறது கூட ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. இப்போ வந்து சினிமா வந்து ஜனங்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹைப்பு தேவைப்படுது. அது மாதிரி ஒரு ஹைப்பாக இது அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். பல படங்கள் வந்து பெரிய ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது மக்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது படத்தை பற்றி அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அந்த படம் வந்து 2.25 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வந்து இருக்கும். இது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். இப்போ அடுத்ததாக வந்து பெரிய படம் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு புஷ்பா 2 தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் பக்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆடியன்ஸை வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக. என்னென்னா 3.5 மணி நேரம் அப்படின்னும் போது ஆடியன்ஸுக்கு அலுப்பு வருதா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். என்னென்னா ஒரு படம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஜனங்க வந்து ரசித்து 3.5 மணி நேரம் கூட பார்த்துடக்கூடும். நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. திரையரங்கில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணதில் காலையில் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தான் ஷோ நடத்த முடியுன்றது அரசாங்க விதி. இந்த 9 மணின்றதே சிறப்பு காட்சிக்கு தான். சாதாரணமாக ஷோன்றது 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற படம் வந்து ஒரு 4 ஷோ நடத்தணுன்னாவே 3, 7, 14 மணி நேரம் முடியறதுக்கு வந்து நைட்டு 2 மணியை தாண்டிடும். இதுனா சொல்கிறது வந்து நடுவில் இந்த ஆடியன்ஸ் எழுந்து போய் உள்ளே வரணும்ல ஆடியன்ஸ், அதுக்கே நிச்சயமாக ஒரு ஷோக்கு இடையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 20லேருந்து 30 நிமிடங்கள் வேணும். அதை கால்குலேட் பண்ணோம்னா இந்த 4 இன்டர்வல் கால்குலேட் பண்ணோம்னா அது ஒரு 2 hours ஆகிடுது. இதெல்லாம் தியேட்டரில் நடைமுறை சிக்கல். பல ஷோக்கள் நடத்த முடியாது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எப்போவுமே மேக்கேஜ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா 3 மணி 20 நிமிஷம் ஒன்று படம் தான் அனிமல். 3 மணி 21 நிமிஷம் நினைக்கிறேன் கரெக்டாக. அந்த படம் பெரிய ஹிட்டாக தானே போச்சு. அப்படி இருக்கும்போது புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அனிமல் மாதிரி 2 times வந்து எதிர்பார்ப்பு ஜனங்கிட்ட இருக்குது. அதனால் இது வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க ஒரு கால்குலேஷனாக இருக்கலாம். பட் பொது விதியாக நம்ம சொல்கிறது தான் இது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். ஓகே சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.